நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறோம். அதுபோல தலைவர் கலைஞர் அவர்கள் தஞ்சைக்கு வருகின்ற போது தலைவர் கலைஞர் அவர்களோடு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலம் அவர் செல்கின்ற இடமெல்லாம் பின்னால் சென்று எங்களை வழிநடத்தி எப்படி மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் கற்றுத்தந்த தலைவர் கலைஞர் பின்னால் நாங்கள் சென்றிருக்கிறோம். இங்கே மன்னை நாராயணசாமி அவர்கள் உணவுத்துறை அமைச்சர், அவருடைய காலத்திலே தான் உர தொழிற்சாலையெல்லாம் வந்தது. நானும் உணவுத்துறை அமைச்சராக 96 வந்தபோது அவரை சந்தித்து பல்வேறு ஆலோசனைகளை பெற்றிருக்கிறேன். மருத்துவமனையில் இருந்த போதும் போய் பார்த்திருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் அவர் எப்படி இந்த கழகத்திலே பணியாற்றினார், எங்கள் அன்பில் அவர்களோடு இணைந்து இருவரும் இருந்து எப்படியெல்லாம் இந்த பகுதியினுடைய முன்னேற்றத்துக்கு பணியாற்றினார்கள் என்பதை நான் நன்கு அறிவேன். அவருடைய இறுதி காலத்தில் அவருடைய மறைவு கூட தலைவர் கலைஞர் அவர்கள் அவரோடு வந்து இங்கு சென்றோம். இப்படிய சோழராஜன் அவர்கள் என்னுடைய தலைவராக வந்தபோது நானே தலைவராக வந்த மாதிரி அவருடைய ஒரு மகிழ்ச்சி. மன்னை அவருடைய குடும்பத்திலிருந்து அவர் வந்திருக்கிறார். இந்த கழகத்தை வளர்த்தவர். கஷ்டப்பட்ட காலத்திலெல்லாம் கழகத்திலே தலைவர் கலைஞருக்கு உறுதுணையாக இருந்தவர்கள். அவருடைய குடும்பத்திலிருந்து ஒரு தலைவர் வந்திருக்கிறார் என்ற வகையிலே எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. மேடையில் வைத்திருக்கின்ற பால் அவர்கள் நல்ல ஆலோசகர். ஆனால் ராஜமாணிக்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், எங்களோடு சட்டமன்ற உறுப்பினர், அவரோடு நீண்ட காலமாக எங்களுக்கு பழக்கம். இந்த கழகத்திலே தொடர்ந்து எந்த நிலை வந்தாலும் கழகத்தை விட்டுக் கொடுக்காமல் நடக்கின்ற ராஜமாணிக்கம் அவர்கள், மேடையில் வைத்திருக்கிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நான் இங்கிருந்து அவர்கள் வீட்டுக்கெல்லாம் மண்ணையில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேருக்கு நான் வீட்டில் இருந்து அவர்களோடு நான் பழகியிருக்கிறேன். சந்திரசேகரன் அவர்கள் என்னோடு வருவார்கள். அப்படி திராவிட இயக்கத்தினுடைய தொட்டிலாக கிட்டத்தட்ட தலைவர் கலைஞர் அவர்களோடு உறுதுணையாக இருந்த தலைவர்கள் இருந்த பகுதியில் எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு, இது மாதிரி ஒரு பேருந்து நிலையத்தை கட்டி திறந்து வைக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை நல்கியிருக்கிற மண்ணை வாழ் மக்களுக்கு என்னுடைய முதற்க நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நகராட்சி நிர்வாகத்துறை நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் எனக்கு வழங்கிய போது எனக்கு சொன்ன வார்த்தை, நீங்கள் பார்த்தால் இந்தியாவிலே நகர பகுதிகள் என்பது தமிழகத்தில் தான் அதிகம். இப்போது கூட 100 நகரங்களை அவர்கள் மாற்றுவதற்காக ஒரு திட்டம் ஒன்றிய அரசில் வந்தபோது கூட இந்தியா முழுவதும் 90 நகரம், தமிழ்நாட்டுக்கு மட்டும் 10 நகரம் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் இது வரவில்லை, சொன்னார்களே தவிர இன்னும் வரவில்லை. அந்த அளவுக்கு நகர பகுதியில் அதிகமாக இருக்கிற பகுதி. நம்முடைய முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இருவரும் எப்படி நிதி ஒதுக்கி தந்தார் என்று சொன்னால், உள்ளாட்சித்துறையிலான கோசிமணி அவர்கள், வீரபாண்டியார் இருந்த போதும் சரி, கோசிமணி அவர்கள் இருந்த போதும் சரி, அதே போல நம்முடைய வீரபாண்டியார் இருந்த நம்முடைய தளபதி அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த போதும் சரி, ஒட்டுமொத்த உள்ளாட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகையை விட கூடுதலாக நகராட்சித்துறைக்காக நம்முடைய தளபதி அவர்கள் வழங்கி இருக்கிற காரணத்தால் தான் கேட்ட போதெல்லாம் பணம் 12 கோடி 13 கோடி பணம் பத்திர மாமாணி இந்த பணத்தை கொடுக்கணும் இருந்தார். வருஷந்தோறும் இந்த பகுதிக்கு இதை நாங்கள் தர முடிந்தது என்று சொன்னால் தளபதி அவர்கள் இந்த துறைக்கு ஒதுக்கி தந்த நிதியால் தான் இதை எங்களால் செய்ய முடிந்தது. திருச்சிக்கு சொன்னார், எப்போதும் இல்லாத அளவிற்கு நீ திருச்சியை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று சொன்னார். காரணம் சொன்னார், 9 சட்டமன்றம் 9 திமுக பக்கம் இருக்கிறது, இதற்கு எங்கும் இல்லாத அளவிற்கு நீங்கள் செய்ய வேண்டும் என்று எனக்கு உத்தரவு தந்து அதற்கான நிதியை வந்தார். மொத்தம் அவர் சொன்னதுமான 25 மாநகராட்சிகள் இருக்கிறது. தளபதி பொறுப்பேற்றது கூட 15 மாநகராட்சிகள் இப்போது 3 ஆண்டு 4 ஆண்டு காலத்தில் 10 மாநகராட்சிகள் கூடுதலாக வந்திருக்கிறது. 138 நகராட்சிகள் இருக்கிறது, 490 பேரூராட்சிகள் இருக்கிறது. ஒன்று குறைந்து நகராட்சிகள் கூடுதலாக 139 ஆகியிருக்கிறது. 480 என்பது 479 பேரூராட்சிகளாக இருக்கிறது. இதற்காக ஆண்டுதோறும் 25,000 கோடி நம்முடைய முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார்கள். அந்த 25,000 கோடி வழங்கிய காரணத்தால் தான் இவ்வளவு பெரிய பணிகளும் நடைபெற்றிருக்கிறது. சாலைகள் போடப்பட்டிருக்கிறது, நீண்ட காலமாக தேங்கியிருந்த LED விளக்குகள் போடப்பட்டிருக்கிறது, கழிவறை வசதி செய்யப்பட்டிருக்கிறது, அறிவுசார் மையங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மழைநீர் வடிகால்கள் எல்லா பகுதியிலும் அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போ கூட பாதாள சாக்கடை திட்டம் 226 கோடிக்கு தரப்பட்டிருக்கிறது. நேற்றே ஆரம்பித்து விட்டார் ராஜா. வெகு வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உடனடியாக சாலை போட வேண்டும் என்று அவர்களால் சொல்லியிருக்கிறார்கள். மன்னார்குடி நகரத்திற்கு மட்டும் கிட்டத்தட்ட இந்த 4.5 ஆண்டு காலத்தில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் 9 பணிகள் 9.71 கோடி, நமக்கு திட்டம் 15 பணிகள் 1.51 கோடி,
15வது நெற்குழு மானியம் 32 பணிகள் 4.99 கோடி. தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டம் ஒரு பணி 70 லட்சம். மாநில பேராளர் மீட்புதி 4 பணிகள் 40 லட்சம். அம்ருத் 2.0 திட்டத்தில் ஒரு பணி 40 லட்சம். சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி 32 லட்சம். தமிழ்நாடு முதலமைச்சர் காலை உணவு திட்ட ஒருங்கிணைந்த சமையல் குழுவும் பொது நிதி 23 லட்சம். வட்டி நிதி ஒரு பணி 85 லட்சம். சேமிப்பு மற்றும் வட்டி நிதி 3 பணிகள் 87 லட்சம். தூய்மை பாரத திட்டம் 205 பணி 1.73 கோடி. எஸ்எஃப்சி ஸ்கூல் இம்ப்ரூவ்மெண்ட் கிராண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க்ஸ் 8 பணி 1.69 கோடி. எஸ்எஃப்சி ஸ்கூல் இம்ப்ரூவ்மெண்ட் கிராண்ட் 20 ஒர்க்ஸ் 9 பணி 91 லட்சம். எஸ்எஃப்சி ஏரியா ஃபண்ட் 3 பணி 84 லட்சம். நகர்ப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டம் 22 பணிகள் 1.99 கோடி லட்சம். அதே போல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அம்யூனிட்டிஸ் ஃபண்ட் ஒரு பணி 26 கோடி 76 லட்சம். எஸ்எஃப்சி இன்சென்டிவ் ஃபண்ட் 4 பணி 30.49 கோடி. கேஎஃப்டபிள்யூ ஃபண்டிங் அண்டர் எஸ்எம்எஸ் ஸ்கூல் பணி ஒரு பணி 2.229 கோடி. அதான் இந்த பாதாள சாக்கடை திட்டம். அதே போல கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் 8 பணிகள் 7.4 கோடி. 15வது நிதிக்குழு மானியம் 6 பணிகள் 4.9 கோடி 19 கோடி. மூலதன மானியம் ஒரு பணி 2.29 கோடி. தூய்மை பாரத திட்டம் 3 பணிகள் 2.3 கோடி. சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு பணி இந்த ஆண்டு 15 லட்சம். மன்னார்குடி 4 ஆண்டு சாதனையில் 25-26 ஆண்டில் நடைபெறவுள்ள பணிகள் 15வது மானிய நிதிக்குழு மானியம் 25-26 7 புது பால அணுகு சாலை மற்றும் மேற்கு புறத்தில் தடுப்பு சுவர் அமைக்கும் பணி 1.4 கோடி 43 கோடி. நகராட்சி பகுதியில் பாதாள சாக்கடை திட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. பழுதடைந்த தார் சாலைகளை புதுப்பிக்கும் பணிக்காக 12.76 கோடி. பள்ளி மேம்பாட்டு நிதி 25-26 திட்டத்தில் நகராட்சிக்கு உட்பட்ட மன்னை நகர் சுக்கான்குளம் அங்கன்வாடி கட்டிடம் கட்டும் பணி 16 லட்சம். நகராட்சிக்கு உட்பட்ட 74 குளங்களை நீர்நிலைகளை கால்வாய்கள் மூலம் ஒருங்கிணைக்கும் பணி 155 கோடி மதிப்பீட்டில் நடைபெற உள்ளது. 226 கோடி மட்டுமல்ல, அனைத்து குளங்களையும் சீர் செய்து அந்த இணைப்புகிற பணி 155 கோடிக்காக திட்டங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த மாநகராட்சிக்கு மட்டும் 500 கோடிக்கு மேலாக இந்த 4.5 ஆண்டு காலத்தில் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் வழங்கியிருக்கிறார் என்று பெருமையாக நான் எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன். இந்த நகராட்சி துறை மட்டுமல்ல, இதில் குடிநீர் வழங்குகிற துறையும் நம்முடைய காலத்திலே, நம்முடைய தளபதி காலத்திலே நான் சொல்லியாக வேண்டும் மக்களுக்கு. தலைவர் கலைஞர் அவர்கள் 1972ஆம் ஆண்டு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் தொடங்கப்பட்டது. 72 ஆரம்பித்து தளபதி அவர்கள் இன்னைக்கு 2021ஆம் ஆண்டு முதலமைச்சராக பொறுப்பேற்கிற வரை கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே பாதுகாக்கப்பட்ட மக்களுக்காக குடிநீர் வழங்குகிற பணி 4.25 கோடி மக்களுக்கு தான் வழங்கப்பட்டது. இப்போது இந்த 4.5 ஆண்டு காலத்தில் நம்முடைய முதலமைச்சர் வழங்கியிருக்கிற நிதி என்பது 30,000 கோடி. கிட்டத்தட்ட 3.45 கோடி மக்களுக்கு கிட்டத்தட்ட 7-8 கோடி மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதற்காக திட்டங்கள் தீட்டப்பட்டு அந்த பணிகள்லாம் நடைபெற்று கிட்டத்தட்ட 2.5 கோடி மக்களுக்கு வழங்கியும் இப்போது இந்த ஆண்டு மறுபடியும் முடிவதற்குள்ளாக ராமநாதபுரம் போன்ற பகுதிகள், மதுரை போன்ற பகுதிகளில் பெருநகரங்களிலே முழுமையாக பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இந்த ஆட்சியிலே நம்முடைய தளபதி அவர்களுடைய தலைமையிலே அவர் வழங்கிய நிதியின் காரணமாக அந்த பணிகள் நடைபெற்றிருக்கிறது. அது நேற்று கூட நம்முடைய 10-20 நாட்களுக்கு முன்னால் நீங்கள் எல்லாம் பத்திரிகையில பார்த்திருக்கலாம். செம்பரப்பாக்கம் ஏரி அவருடைய காலத்தில் தான் நீர் சுத்திகரிப்பு நிலையம் கட்டப்பட்டது. ஒரு நாளைக்கு 240 MLD தான் சென்னை மாநகருக்கு வழங்கப்பட்டது. இப்போது நம்முடைய முதலமைச்சர் வந்து அதற்கான நிதி ஒதுக்கி தந்து மேலும் 240 கோடி கிட்டத்தட்ட 480-500 MLD தண்ணி மக்களுக்காக குடிநீருக்காக பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குகிற பணி சென்னை மக்களுக்காக வழங்கப்பட்டு இருக்கிறது. திட்டங்கள்லாம் முடிவுற்றது. நான் சொன்ன திட்டங்கள்லாம் முடிவுற்ற திட்டங்கள். எனவே சென்னை நகரிலே சென்னை குடிநீர் வழங்கல் துறையின் சார்பாக 50 ஆண்டு காலம் இருந்த குழாய்கள்லாம் மாற்றப்பட்டு குடிநீர்கள் ஆட்சி பொறுப்பேற்கின்ற போது 890 MLD இன்றைக்கு 1300-1400 MLD தமிழக மக்கள் சென்னையை மட்டும் வழங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதோடு மட்டுமல்ல, தாம்பரம் மாநகராட்சி, ஆவடி மாநகராட்சி, அதே போல பூந்தமல்லி நகராட்சி, அது போல மாங்காடு நகராட்சி போன்ற சென்னை சுற்றி இருக்கிற எல்லா மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் தான் நம்முடைய தளபதி காலத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது. அனைத்து பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் நகராட்சி துறையின் சார்பாக சொல்கிறேன், எங்கெங்கெல்லாம் பேருந்து நிலையம் அமைக்கப்பட வேண்டுமோ அதுக்கான நிதியை நம்முடைய முதலமைச்சர் தந்திருக்கிறார். மார்க்கெட்டுகள் அமைத்திருக்கிறோம்.
அறிவுசார் மையங்கள் 100 மையங்கள் அறிவுசார் மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது கூட இங்கே வேண்டும் என்று நம்முடைய ராஜா சொல்லியிருக்கிறார். இந்த ஆண்டு அந்த அறிவுசார் மையங்கள் 4.25 கோடி ரூபாயிலே அதுக்கு வழங்கப்படும், அதுக்கு முதலமைச்சருடைய உத்தரவு பெற்று வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நகராட்சியை போலவே திருவாரூர் நகராட்சி, நம்முடைய மன்னார்குடி நகராட்சி, மற்ற இருக்கிற பல்வேறு நகராட்சிகளில் இதே போல பணிகள் நடைபெற்றிருக்கிறது. எந்த காலத்திலும் நடைபெறாத பணிகள் எல்லாம் இந்த நகராட்சி துறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பேரூராட்சி இருக்கிற 479 பேரூராட்சி இருக்கிறது. கிட்டத்தட்ட 100 பேரூராட்சிகளில் அவர்களாலே சுயமாக அவருடைய சொந்தத்திலே ஓன் சோர்ஸ் என்று சொல்கிறோமே, அதில் ஒவ்வொரு பேரூராட்சிக்கு 20 கோடி என்ற அளவில் கொடுக்கப்பட்டு குடிநீர் அங்கேயும் பேரூராட்சியில் வழங்கப்பட்டிருக்கிறது. நகராட்சியிலே பெரும் இடங்களில் எல்லா இடங்களிலும் ஆழ்குழாய் கிணறு மூலம் மட்டுமல்ல, ஆறுகளிலே கிணறுகள் அமைத்ததன் மூலமாக கூட்டு குடிநீர் திட்டம் நாகப்பட்டினத்தில் 1900 கோடி, தஞ்சையில் நாகப்பட்டினத்திற்காக நம்ம ராசிபுரத்திற்கு 1300 கோடி, நம்முடைய மதுரைக்கு 3200 கோடி, நம்ம ராமநாதபுரத்துக்கு 4200 கோடி. இன்றைக்கு 2வது ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் 9800 கோடி நம்முடைய முதலமைச்சர் அறிவித்து அதற்கான பணிகள் தொடங்கி இருக்கிறது. நான் இதெல்லாம் சொல்வதற்கு காரணம், நகரப்புற மக்களில் கிராமத்திலிருந்து நகரத்தை நோக்கி மக்கள் நகர்ந்து வந்திருக்கிறார்கள். காரணம், படிக்க வைக்க வேண்டும், இலவச நல்ல போக்குவரத்து வசதி வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த 60% மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்ய சொல்லி நம்முடைய முதலமைச்சர் உத்தரவிட்டு அதன் மூலமாக தான் நம்முடைய பணிகள் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே ராஜா அவர்கள் சொன்னது போல உங்களுக்கு 41 தொகுதி எங்களுடைய பொறுப்பை பெற்றிருக்கிறார்கள். ஏற்கனவே நம்முடைய 44 தொகுதியிலே 40 தொகுதி திராவிட முன்னேற்ற வெற்றி பெற்று மாண்பு தமிழக முதல்வராக பொறுத்தவருக்கு நம்முடைய டெல்டா மாவட்டங்கள் உறுதுணையாக இருந்தது. அதே போல இவ்வளவு பணிகளை நிறைவேற்றித் தந்திருக்கிற நம்முடைய முதலமைச்சருக்கு மீண்டும் அவரை முதல்வராக, அவரை மீண்டும் மிகப்பெரிய ஒரு தலைவராக உருவாக்க டெல்டா மாவட்ட மக்கள் என்றைக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நகராட்சி ஆணையர் அவர்கள் நன்றி உரை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம். மன்னார்குடி நகர்மன்ற தலைவர்கள் தற்போது மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர்கள் தற்போது மாண்புமிகு நகராட்சி அமைச்சர் அவர்களுக்கு மன்னார்குடி